டிசம்பர் 14 மாலை 6:30 மணி அளவில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளாடி அங்கே எல்லாருமே சுருண்டு விழுறாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு சின்ன குறுகிய பிரிட்ஜில் இருந்து 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கியில் இன்னும் துப்பாக்கிகளுமே இருக்கு. அதில் ஒருத்தர் மட்டும் அப்படியே அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி அந்த ஹனுக்கா அப்படிங்கிற அந்த விழா நடைபெற கடற்கரையை நோக்கி வந்து துப்பாக்கி சூடில் ஈடுபடுறாரு. அப்போ அவரை பார்த்த ஒரு நபர் தான் பின்னாடி இருந்து வந்து அவரை மடக்கி பிடிச்சி அவர் கையில் இருக்க துப்பாக்கியை வாங்குறாரு. துப்பாக்கியை வாங்கி அவரை நோக்கி அவர் சுடல. இப்போ அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவரை மடக்கி பிடிச்ச அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தா அவரு அகமது அல்கம். அவர் வந்து அந்த கடற்கரையோரத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர் தான் இவரு அந்த துப்பாக்கி சூடு நடத்தினவரை பார்த்ததுமே தான் குடும்பத்தை பத்தியோ இல்ல தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மடக்கி பிடிச்சி அவர் கையில இருந்த துப்பாக்கியை வாங்குறாரு. பொதுவா இது மாதிரியான தீவிரவாத தாக்கல் நடத்தப்படும் போது கூடவே இஸ்லாமிய வெறுப்பும் பரப்பப்படும். ஆனா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ இல்ல ஒரு நாட்டையோ இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை புகுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அகமது அல்கம் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டா இன்னைக்கு விளங்கியிருக்காரு. சாஜித் அக்ரமோட கார்ல இஸ்லாமிய ஸ்டேட் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போட கொடியுமே இருக்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த சாஜித் அக்ரம் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியர் அப்படிங்கிற தகவலுமே வெளியாயிருக்கு. இவர் ஹைதராபாத்தை பூர்வீகமா கொண்டவர். 1998 ஆண்டு தன்னோட படிப்பிற்காக மாணவர் விசால அமெரிக்காவில் குடிபெயர்ந்திருக்காரு. சாஜித் மற்றும் அவரோட மகன் நவீத் அக்ரம் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டதற்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத இந்த வட்டாரங்கள் இப்ப தெரிவிச்சுமே இருக்காங்க. இப்போ இந்த தீவிரவாத தாக்குதல்ல ஒரு முக்கிய செயலா இருக்கக்கூடிய அகமது அல்கத்தோட தன்னலம் பாராத இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?